வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் ஒரு சிறப்பு விருந்தினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணைத் தலைவர், வழக்கறிஞர் திரு சுப்புரத்தினம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் செந்தில். இந்த புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்கள் நிறைவடைய இருக்கின்றது. இந்த ஆட்சியை பற்றியான உங்களுடைய விமர்சனங்களை சார், இந்த ஆட்சி நம்முடைய கழகத்துடைய இளந்தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சியுடைய தலைவர் மிக தெளிவாக கோரிட்டு காட்டியிருப்பதைப் போல தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேரிடராக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா கழகத் தலைவர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொற்கால ஆட்சி நடத்தி வந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒரு பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு 10 ஆண்டு காலம் அதிமுக செய்த சீரழிவிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்து ஒரு நல்லாட்சியை பொற்கால ஆட்சியை வழங்கி கொண்டிருந்தார்கள். அதற்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமான மகாராஷ்டிராவே பின்னுக்கு தள்ளி அல்லது அதற்கு இணையாக ஜிடிபி குரோத் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சியை எட்டிய பெருமை நம்முடைய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் அந்த வளர்ச்சி உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, மக்களுடைய அடிப்படை தேவைகளான சுகாதாரம், கல்வி, இன்னும் சமூக நல திட்டங்கள், இப்படி எண்ணற்ற திட்டங்கள். இன்னும் சொல்ல போனால் 8.5 கோடி ஜனத்தொகை கொண்ட தமிழ்நாட்டில் குடும்பங்கள் என்று எண்ணிக்கொண்டால் 5 கோடி குடும்பங்கள் என்று சற்றப்போ வைத்து கொண்டால் 5 கோடி குடும்பங்களுக்கும் நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சியில் ஏதேனும் ஒரு நலத்திட்டம் சென்றடையாத வீடு இருக்கவே முடியாது என்று அறுதிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய வகையிலே ஒரு சாதனை நாயகராக அவர் விளங்கினார். ஆனால் இன்றைக்கு எதிர்பாராமல் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போமா என்ற நம்பிக்கை அவர்களுக்கே இல்லை. அது வெளிப்படையான உண்மை. ஏதோ ஒரு சூழல் காரணமாக அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து விட்ட பிறகு பரவாயில்ல, வாராது வந்த ஒரு வாய்ப்பு, இந்த வயதில் எந்த தியாகமும் தமிழ்நாட்டு அரசியலில் பொது வாழ்க்கையில் எந்த ஈடுபாடும் காட்டாமல், எந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்ளாமல், எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாமல், மக்களுடைய உயிருக்கே பேராபத்தாக அமைந்த கொரோனா காலகட்டத்தில் இவரெல்லாம் எங்கே இருந்தார் என்று தெரியாத அளவிற்கு, இன்னும் சென்னையை சூழ்ந்த பெருவெள்ளத்தில் பல்லாயிரம் பேர் வீடு இழந்து, உடைமையிலிருந்து, உயிரிழந்து சிக்கி தவித்த நேரத்தில் எல்லாம் இவர் யார் என்றே அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் பதுங்கியிருந்த நபருக்கு திடீரென ஒரு வாய்ப்பு வந்த பிறகு அதை எப்படி அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும்? இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நன்றி செலுத்தி நாம் எனவே இந்த மக்கள் இந்த ஆட்சியை நல்லாட்சியாக தருவேன், மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவேன், மக்களுக்கு நன்மைகள் செய்து நான் நற்பெயரை ஈட்டுவேன் என்ற உறுதிப்பாட்டோடு ஒரு பொறுப்பேற்றிருக்க வேண்டும், சத்தியம் செய்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக வந்தவுடன் ஏதோ ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் போல, மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட தியாக தழும்புகளை தாங்கியவரை போல, நம் தளபதி அவர்கள் மிசா கைதியாக இருந்து மத்திய அரசுடைய அடக்குமுறைகள் எல்லாம் சந்தித்து உயிர் பிழைத்து வந்தவரை போல இவர் 60 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான நம்முடைய கழகத் தலைவர் அவர்களையும் இளந்தலைவர்களையும் அவருடைய முன்னணி தளபதிகளை எல்லாம் குறிவைத்து தாக்குவதையும், பொய் வழக்குகள் போட்டு சிறையில் அடைக்க முனைவதும், இவற்றெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் இது சினிமா படத்தில் வரக்கூடிய ஒரு கதாநாயகன் அதிரடியாக சில காரியங்களை செய்வார், அதை போல் ஆட்சி செய்யலாம் என்று அவர் எண்ணி திரிகிறார். எனவே he has been thoroughly exposed amidst the public. மக்கள் மத்தியில் அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, எந்த திறமையற்றவராக ஒரு செயல் திட்டம் இல்லாமல் வந்த ஒரு நபர் இன்றைக்கு தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டு இருக்கிறார் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களே வேதனைப்படக்கூடிய ஒரு துயரகரமான ஆட்சி தான் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. அவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் ஒரு அந்த ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்காக இங்கேருந்து கூட்டணியில் திமுக கூட்டணியில் ஆதரவு தெரிவிக்கலான்னு சொன்னதுக்கு பிறகு அங்கே போனவங்க அதில் ஆட்சியில் பங்கு பெற்றவர்கள், அந்த ஆட்சிக்கு ஆதரவளிப்பவர்களுடைய இன்றைய நிலைமை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லைங்க, நம்முடைய இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு உண்மையில் அதில் தான் அங்கே உங்களுக்கு ஒரு கட்சி முக்கியமாக நாடு முக்கியமாக என்று பார்க்கிற பொழுது நாடு தான் முக்கியம் என்று நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் முடிவெடுத்தார்கள். இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இந்த தாவேக அரசாங்கத்துக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் தளபதி அவர்கள் என்ன தொலைநோக்கு பார்வையோடு இதை பயன்படுத்தி ஒரு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஆட்சி திணிக்கப்பட்டு விடக்கூடாது, அதன் வழியாக
பின்கதவு வழியாக நேரடியாக பாஜக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சிக்கு வழிவகுத்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் என்ன தன்னுடைய கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவை கூட பெரிதுபடுத்தாமல் என்ன மக்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல் மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்ற அந்த தலைவனுடைய வழியை பின்பற்றி வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த ஆட்சி அமைப்பதற்கு அவரே he has volunteered himself to pave the way for this government to be formed. இந்த அரசாங்கம் அமைவதற்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அமைப்பதற்கான வழிவகை தெரியாமல் அனுபவம் இல்லாதன் காரணமாக அரசு எப்படி அமைப்பது என்று சிந்திக்கவே தெரியாத நிலையில் நேரத்தில் நம்முடைய தலைவர் வழிகாட்டினார். எனவே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட வந்துவிட்டது. எனவே மக்களுடைய தீர்ப்பை மதித்து அந்த ஆட்சி அமைவதற்கு நாம் வழிகோல வேண்டும் என்று தான் தன்னுடைய அணியில் வென்றவர்களை எல்லாம் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று பெருந்தன்மையோடு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் நம்முடைய தலைவருடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்ளாத நம்முடைய மாஜி சகாக்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் அங்கு சென்றவுடனே ஆதரவு அளிப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஏதோ இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆட்சி அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் போல, அந்த கட்சியுடைய கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள் போல இன்றைக்கு விட்டேன பார், நாங்கள் இந்த ஆட்சிக்கு எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் தாங்கி பிடிக்க தயார் என்ன பற்றி வீர சபதம் விடுகிறார்கள். அது கூட எழுந்து போகட்டும். ஆனால் அங்கிருந்து நம்மை நோக்கி கல்லெறிகிறார்களே, இது என்ன அரசியல் பண்பாடு, அரசியல் நாகரிகம்? நீங்கள் உங்களுடைய புது எஜமானுக்கு நீங்கள் விசுவாசத்தை காட்டுங்க. பி லாயல் டு யுவர் நியூ மேனேஜர். ஆனால் உங்களை உருவாக்கிய ஒரு தலைமையை எந்த தலைவருடைய கூட்டணியிலிருந்து நீங்கள் ஆளுக்கு 2 எம்எல்ஏக்களை ஜெயித்து அந்த எம்எல்ஏக்களை வைத்து உங்களுக்கு எங்களால் கிடைக்கப்பட்ட மரியாதை வைத்துக்கொண்டு நீங்கள் புலப்ப பாருங்க. அதை விடுத்து நீங்கள் அங்கிருந்து எங்களை நோக்கி கல்லெறிகிற பொழுது அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, அதாவது குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியே சென்றவர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இருந்தது, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்ல முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது, 6 மாதத்துக்கு திமுக தலைவர் பேச மாட்டேன்னு சொன்னார், அவர் ஏன் பேசுகிறாரு அப்படின்லாம் இடது கம்யூனிஸ்ட் தலைவர் நம்ம அதனால இப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை எல்லாம் மறந்து என்றைக்கு சொகுசை தேடி போனார்களோ அன்றைக்கே இந்தியாவில் கம்யூனிசம் இட் ஹஸ் ஸ்டார்டட் டிகேயிங் இட் செல்ஃப் சொல்கிறது. அது மெதுவாக தேய்மானத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. மற்றவர்கள் கூட இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் இதுபோல் பேசுவது முறையற்றது. தலைவர் என்ன சொன்னார்லாம் வெளிப்படையாக சொன்னாருங்க. நாளாந்தர மேடை பேச்சாளர் போல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசக்கூடாது, தெரியுங்களா? தே ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்பீக் லைக் ஏ தேர்ட் ரேட்டட் பாலிட்டிஷியன். தலைவர் என்ன சொன்னார்? ஒரு கட்சியுடைய தலைவர், அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதியார் அவர்கள் என்ன சொன்னார்? 107 இடங்கள் பெற்ற அந்த தாவேகா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாட்ட, பட் சின்ஸ் இட் ஹஸ் பிகம் எ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஏன்னா அதிக எண்ணிக்கை கொண்ட கட்சியாக வந்திருப்பதன் காரணமாக ஆட்சி அமைக்கக்கூடிய முன்னுரிமை அதற்குத்தான் வழங்கப்பட வேண்டும். எனவே நீங்கள் நம்முடைய அணியில் வென்றவர்கள் கூட அந்த ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று ஆதரவு தெரிவிங்கள் என்று வெளிப்படையான அறிக்கை விட்ட பிறகு தட் ஷுட் பி டேக்கன் ஆன் ரெக்கார்ட். செந்தில் சார், தலைவர் என்ன அதிகாரப்பூர்வமான அறிக்கையை தான் நீங்கள் ஆன் த ரெக்கார்ட்னு எடுத்துக்க முடியுமே தவிர திரைமறைவில் எத்தனையோ நடக்குது சார். எனக்கு கூட ஒரு ஒப்பீனியன் இருக்கேன். இப்போ சொன்னேன், எந்த தியாகமும் செய்யாமல், பொது வாழ்க்கையில் எந்த ஈடுபாடும் காட்டாமல், திடீரென்று ஒருவர் முதலமைச்சர் என்று ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவது, அவர் முதலமைச்சராக இருப்பது என்பது ஃபண்டமெண்டலி இட் இஸ் அன்அக்செப்டபிள் டு பீப்புள் லைக் மீ. ஒரு சிலர் திராவிட இயக்கங்கள் தானே, இதில் என்ன கெட்டு போச்சு? காங்கிரஸ் சார் ஆல்பபெட்டில் A to Z இருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அத்தனை பிரிவாக உடஞ்சிருக்கு. ஆமாம், சொல்ல புரியுதுங்களா? ஆனால் ஒரு காலத்தில் உடஞ்சவங்க மீண்டும் சேரலையா சார்? மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே முதலமைச்சராக இருந்தவங்க இந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் பின்னடைவு சந்திச்சோன்னா காங்கிரஸ் என்ன சொல்லுது? வாமா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கலான்னு அழைப்பு விட்டால் அது புனிதான். நம்ம திராவிட இயக்கங்கள், எங்களுக்கு தலைவர் நீதி கட்சி, நாங்கள் எங்களுடைய தாய் வீடு நீதி கட்சி, அதற்கு பிறகு எங்களை தலைமை தாங்கி வழி நடத்தியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், ஏன்னா தென்னாட்டின் பெர்னாட்ஷா இந்நாட்டின் இங்கர்சால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அரசியல் இயக்கம் கண்டார். அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழி நடத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை நிறுவினார். ஜெயலலிதா அவர்கள் வழி நடத்தினார்கள். அவர்களுடைய வழித்தோன்றலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் கூட நான் இந்த குறிப்பிட்ட இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய ஒட்டுமொத்த உருவமாக அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய இயக்க தலைவர் தளபதியார் அவர்கள் ஆட்சியை நடத்தி வந்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு தலைவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவும் 2 இயக்கங்களுக்கு
நாங்கள் ஒன்று ஒருவேளை இல்லை இவங்களும் சிபிஐ சிபிஎம்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாகலாம். ஆமாம் சார், இப்போ சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸு, சூழல் அதற்கு தான் எங்களை தள்ளுமையானால் நாங்கள் இந்த இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களையும் கொள்கையை காப்பாற்றுவதற்கு ஒன்று சேர்வதில் என்ன தவறு? நல்ல சிந்தனையால் உள்ளபடி அதைத்தான் நம்முடைய மூதாதையர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் உருவாக்கி 100 ஆண்டு காலம் கடந்த இந்த திராவிட இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இடையில் ஏற்பட்ட பின்னடைவை சரி பண்ணுவதற்கு என்ன வழி என்று சிந்திக்கிற நேரத்தில் ஒரே சித்தாந்தம், ஒரே கொள்கை, ஒரே தலைவர்களை வழிகாட்டிய கொண்ட நாம் இணைவதுதான் காலத்தின் கட்டாயம் என்று இணைந்தால் அதில் என்ன தவறு இருக்கு? சிபிஐ சிபிஎம் இருக்கீங்க, ஆனால் காமன் பிளாட்ஃபார்ம் யூ ஸ்டாண்ட் அண்ட் ஃபைட். அதில் போல் நாங்கள் சேரக்கூடாதுன்னு என்ன இருக்குது? நீங்கள் எல்லாம் புனிதர்கள், நாங்கள் உங்கள் வசதிக்காக வேண்டி நாங்கள் பிரிஞ்சே கிடக்கணுமா? To suit your convenience, it is not mandatory that we should be on a separate platform. இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கட்சியிலிருந்து விலகிய துணை பொதுச் செயலாளர் திரு பனையூர் பாபு அவர்களை திமுகவை இழந்து கொண்டதன் மூலமாக எங்களை கூட்டணியிலிருந்து வெளியே தள்ளிவிட்டது திமுக. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், அண்ணன் திருமாவளவன் மேல் எனக்கு தனிப்பட்ட ஒரு அன்பு உண்டு. காரணம் என்ன, சட்டக்கல்லூரியில் எனக்கு சென்னை சட்டக்கல்லூரியில் எனக்கு 1 இயர் தான் சீனியர். நாங்கள்லாம் திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளாக அங்கே சட்டக்கல்லூரியில் இருப்போம். அப்பொழுது அண்ணன் திருமா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி துணை செயலாளராகவும் சட்டக்கல்லூரியுடைய திமுகவுடைய மாணவர் செயலாளராக செயல்பட்டவர். சரிங்களா? அப்பொழுது நாங்கள் அந்த சம்பளம் கொடுக்குறப்ப எங்களுக்கெல்லாம் உள்ளபடியே நல்ல பேச்சாளர் சிந்தனை, எங்களுக்கெல்லாம் திராவிட இயக்க உணர்வை ஊட்டியவர்களில் அவர் ஒருவர் மாணவ பருவத்தில். எனவே அவர் மேல் எனக்கு மதிப்பு உண்டு. ஆனால் சமீப காலம் அவருடைய நடவடிக்கைகள் முன்னுக்கு முன் பேசுவதை பார்த்தால் உண்மையான அந்த திருமாவளவன் தான் இவரா நீயான்னு சொல்கிற மாதிரி அவர் தான் இவரான்னு உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கிறது, வேதனையாக இருக்கிறது. நான் உங்களுக்கு தெரியாத அரசியல் செந்தில் பிரதர், ஆதவ அர்ஜுனா இவரால் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டவர். நீக்கப்பட்டு இவர் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிரணியில் தாவேக்காவில் போய் அங்கே ஏதோ ஒரு கொள்கை செயலாளர் பதவி வாங்கி அங்கே முன்னணி தலைவராக இன்றைக்கு அந்த கட்சியால் பாவிக்கப்படுகிறார். இவர் அந்த ஆதவ அர்ஜுனா இருக்கக்கூடிய கட்சியில் போய் இவர் சேரலாம், கூட்டணி சேரலாம், மந்திரி சேவையில் இடம் பண்ணலாம். ஆனால் இவரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நான் இனிமேல் திருமாவளவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நான் உங்கள் இயக்கத்துக்கு வந்துடுறேன்னு ஒருத்தர் வந்த முன்னாடி நாங்கள் கழுத்தை பிடிச்சி தள்ளணும். அவர் பண்ணுறது நேர்த்தியான அரசியல், நாங்கள் பண்ணுறது அன்னேச்சுரல் பாலிட்டிக்ஸா? அண்ணன் திருமாவளவன் அவர்களே, ப்ளீஸ் டோன்ட் லோவர் யுவர் ஸ்டேட்டஸ். உங்களுடைய டு சூட் யுவர் கன்வீனியன்ஸு, உங்களோட இமேஜை நீங்களே தரம் தாழ்த்திக்க வேண்டாம் என்று தான் நான் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவருடைய சகோதரன் என்ற முறையில் நான் கோரிக்கை வைக்கிறேன். ஆதவ் பற்றியான பேச்சு, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பற்றியான பேச்சு வரும்போது தான் அவர் பேசிய பேச்சு குறித்து திமுக உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது. குறிப்பாக அவர் கரூரில் 41 பேரை படுகொலை செய்தது காவல்துறை தான் அப்படிங்கிறது ஒரு அமைச்சரே பேசியிருப்பது, அதுவும் சிபிஐ விசாரணைக்கூடிய வழக்கை பற்றி அந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள அவரே இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருப்பது என்பது அதிர்ச்சிகரமாக இருக்குது. சார், அது உண்மையிலே முதலமைச்சருக்கு ஒரு முதலமைச்சருடைய பணி என்ன என்று நல்ல புரிதல் இருக்குமேனால் பை திஸ் டைம் ஆதவ அர்ஜுனா மஸ்ட் ஹேவ் பீன் சேக்டு ஃப்ரம் த கேபினட். இன்றைக்கு இந்த போலீஸ் லாக்கா யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சர்கிட்ட தானே இருக்குது. முதலமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை துணை கொண்டு அன்றைக்கு ஆண்ட அரசு 41 பேரை கொன்றது என்று சொல்கிற நேரத்தில் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் விஜய் மஸ்ட் ஹேவ் ஓன்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி சார், சின்ஸ் ஹி இஸ் ஹோல்டிங் த ஹோம் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட். என் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை, அது ஆட்சிகள் மாறலாம், ஆனால் நிர்வாகம் என்பது துறை என்பது காவல்துறை ஐஏஎஸ்ஆர் இருக்கட்டும், ஐபிஎஸ்ஆர் இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்ஆர் இருக்கட்டும், ஐஆர்எஸ்ஆர் இருக்கட்டும், அவர்கள் தேர் சர்வீஸ் வில் கோ ஆன் அன்டில் தேர் ரிட்டையர்மெண்ட். சில விதிமுறைகளை ஒட்டி தான் காவல்துறை, நெறிமுறைகளோடு தான் செயல்படக்கூடிய கடப்பாடு உள்ளவர்கள். அப்படி இருக்கக்கூடிய காவல்துறையை இவர் நேரடியாக காவல்துறை தான் கொன்றது என்று முடிவுக்கு வரக்கூடிய வகையில் அவர் பேச்சு காவல்துறை வைத்துனா என்னன்னா, அப்போ காவல்துறை இட் வாஸ் ஹேண்ட் இன் க்ளவுன் தானே அர்த்தம். தூண்டப்பட்டு காவல்துறை செஞ்சது தானே அர்த்தம். சொல்ல புரியுதுங்களா? அப்போ இவர் என்ன அப்படின்னா, உடனடியாக இவருக்கு உண்மையிலே முதலமைச்சருடைய அதிகாரத்தின் மேல் இவருக்கு புரிதல் இருக்குமேனா இந்நேரம் திரு ஆதவ அர்ஜுனாவை நிச்சயமாக மந்திரி சபையில் நீக்கியிருக்கணுங்க. அதனால்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து சென்ற பிறகு அருமை அண்ணன் அமைச்சர் RS பாரதி அவர்களும், மூத்த வழக்கறிஞர் அண்ணன் NR இளங்கோ அவர்களும், அண்ணன் மூத்த வழக்கறிஞர்
வில்சன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த வழக்கை எங்கே எடுத்து சென்றால், ஏன்னா இட்ஸ் எ வெரி சீரியஸ் மேட்டருங்க. கொலைப்பள்ளி சுமத்துகிறார். ஆனால் உண்மையான அந்த சம்பவத்துக்கு காரணகர்த்தா யார்? யாரை பார்க்க அந்த கூட்டம் வந்தது? யார் தாமதப்படுத்தி? யாரை பார்க்க கூட்டம் வந்தது? எதற்காக அந்த கூட்டம் கூடியது? அதுதானங்க உங்களுக்கு. வாட் வாஸ் த அல்டிமேட் ரீசன் ஃபார் விச் சச் a massive crowd had gathered? எதற்காக அவ்வளோ பெரிய, யார் விஜய் என்ற நடிகர் வருகிறார் என்பதற்காக தானே. எதற்கு 7 மணிக்கு வர்றேன்னவர், 12 மணிக்கு வர்றேன்னவர், இரவு 7:30 மணிக்கு ஏன் வர்றீங்க? இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அருமையான நயனா நாகேந்திரன் கூட கேள்வி கேட்டிருக்காரு. இன்றைக்கு கூட 7:30 மணி நேரம் தாமதம் வந்ததன் காரணமாகத்தானே கூட்டம் வந்து 12 மணிக்கு வர வேண்டிய கூட்டம் இன்னும் வரலன்ட்டு வேலைக்கு போனவங்க, வெட்டிக்கு போனவங்க, ஸ்கூல் விட்டவங்க, பொம்பளை பிள்ளை, காலேஜ் போனவங்க, வந்தவங்க அத்தனை பேர் வந்து போகிற வழியில் வேடிக்கை பார்க்கலான்னு வேடிக்கை பார்க்க வந்த அப்பாவிகள் தானே வந்தது. அது மட்டும் இல்லை, நீ வர்ற வழியிலெல்லாம் கூட்டங்கள் நிற்கிற இடத்துல நின்று கையை காட்டி வந்தால் அந்த கூட்டம் ஒன்று சேஸ் பண்ணி வந்திருக்காது குறைஞ்சபட்சம். அது மட்டும் இல்லை, பெரிய கூட்டம் கூட்டிடுச்சுன்னு போலீஸ் ஒன்று அப்பால 1 கிலோமீட்டருக்கு அப்பாலவே நிறுத்த சொல்லிச்சு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள், நீங்கள் பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, நம்முடைய தலைவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வேனில் பயணம் செய்யும் பொழுது பொதுவாக மக்களுக்கு பார்வைக்கப்படும்படியாக இருந்து சார். வேறு அதை மட்டும் இல்லை சார், உங்களுக்கு பின்னாடியே நிறுத்தி கையை காமிச்சிட்டு வந்தால் என்னங்க. இப்போ கலைஞரை விட நம்ம காலத்தில் பார்க்குற தலைவர், கலைஞரை விட ஒரு மக்கள் செல்வாக்கு விட்ட தலைவர் இல்லை, எம்ஜிஆரை விட மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் இல்லை, ஜெயலலிதாமாவோட இல்லை, அதை விட நம்முடைய சமீபகாலத்தில் தளபதியாரை விட மக்கள். ஆனால் எந்த இடத்துல 100 பேர்னாலும் வண்டியை நிறுத்தி கலைஞர் சுதேஸ்வரி காமிச்சாரு, எம்ஜிஆர் ரெட்டவரில் காமிச்சாரு, ஜெயலலிதாமா இப்படின்ட்டு வர்றாங்க. நம்ம தளபதி இறங்கியே போயிடுறாரு. நம்முடைய இறங்கி அவங்களோட கையை கோத்துட்டு நடக்க பிடிக்கன்ட்டு மக்களாகவே வாழ்கிறவர் நம்முடைய ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, திட்டமிட்டு இந்த கூட்டம் அங்கே வரணுங்கிறக்காண்டி ஏன்னா அவர் வாட்டில் சல்லுன்னு வர்றாரு, சேஸ் பண்ணிட்டு வர்றாரு. அதெல்லாம் பைக்கில் வந்து ஆர்வமிக்க இளைஞர்கள் உள்ளுக்கு விழுகிறானே, அதை விட கண்டுக்கல. அதை விட சார் பெருங்கூட்டம் கூட்டிட்டு போலீஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட்லேயே நிறுத்துதுங்க. வேணாம் சார், அங்கே போனால் ஸ்டாம்பேட் ஆயிரும், தயவுசெய்து வேணான்னா. இவர் வந்து கேட்காம விட்டது மட்டும் இல்லை சார், லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி வர்றாரு சார். லைட்டை போடுறாரு, ஆஃப் பண்ணுறாரு. அப்போ லேசாக ஒரு லைட் போடுறப்ப முகம் தெரியுது, விஜய்கிற அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடுறான். அப்போ அவன் வந்து ஆர்வம் தூண்டப்படுறான்னு, இஸ் பீயிங் மோட்டிவேட்டட். சரிங்களா? அப்போ வந்து அந்த இன்ஸ்டிகேட்டட். அப்போ வந்து பின்னாடியே பார்த்து போடலாம், அங்கே போனாலும் முழு உருவத்தை பார்த்துடலான்னு ஓடியாடுறேன். அப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு பெரும் கூட்டத்துக்குள்ளே சார் இது ஆற்றுக்குள்ளே வந்து வேனை விட்டோம்னா எப்படி இருக்கு, அது மாதிரி மக்கள் வெள்ளத்தில் வந்து வண்டியை விடுறாரு சார். கூட்டம் பிதுங்குது சார். வண்டிக்கு வழி விடுறேன்னு இதாகுது, ஒன்றுக்கு ஒன்று தள்ளுமுள்ளாகுது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதிக்கிறான். இதுதான் நடந்த உண்மை. எல்லாமே நம்ம லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம். இதில் எங்கே போய் சார் உங்களுக்கு காவல்துறையை தூண்டி, காவல்துறை தானே வேணாம்ப்பா அங்கே போனால் விபரீதம் காத்திருக்குன்னு நிறுத்துது. அப்புறம் அந்த காவல்துறை எங்கே யாரை போய் தூண்டுச்சு, தடுத்துச்சு. இந்த துயர சம்பவம் நடக்க விடாமல் தடுத்தது காவல்துறை. தளபதியார் அவர்கள் தலைமையிலான காவல்துறை இந்த விபரீதம் நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தது. ஆனால் நீ வந்து நான் தான் இந்த உலகமாக தலைவர் காட்டுறதுக்காண்டி நீ போய் 41 பேரை கொண்டு போட்டு இன்றைக்கு கொண்ட முன்னாடி உனக்கு மனச்சாட்சி இருந்தால் அங்கேருந்து நீ வந்து ஓவர் நைட் தங்கியிருந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டிருக்கணும்ல. அங்கே ஸ்பாட்டில் இருந்த அன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் அருமை சகோதரர் நம்முடைய அன்பில் மகாஷ் பொய்யாமொழி போன்றவர்கள்லாம் தலைவரோட உத்தரவு பேர் போய் அங்கே போய் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லேருந்து அவங்கள நீங்கள் குறை சொல்கிற. தலைவர் பறந்து போகிறாரு, போய் என்ன அவருடைய நேர்மைக்கு கால் தூசி பேர் பாப்பில் அந்த ஆதரவு அறிஞ்சுன்னா நான் கேட்குறேன், என்ன சார் அறிக்கை விட்டார் தலைவர்? அன்றைக்கி நினைச்சிருந்தா இன்றைய அரசியல் நிகழ்வே நடந்திருக்காது. சம்மந்தப்பட்டவர்கள் அன்றைக்கே வந்து சட்டம் அதன் கடமை செல்லும், லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்ன்னு அங்கேயே காவல்துறைகிட்ட வந்து யூ டேக் நெசசரி ஆக்ஷன், யார் இதற்கு காரணமானவர்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லியிருந்தால் இன்றைக்கு சென்ற விஜய் உட்பட, ஆதவ அர்ஜுனா உட்பட, முன்னணி புஷி ஆனந்த் உட்பட, நிர்மல்குமார் உட்பட அத்தனை பேர் இன்றைக்கு சிபிஐ வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ளுக்க இருந்திருப்பாங்க சார். தேர்தலவே அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் என்ன சொன்னார், எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இது எதிர்பாராமல் நடந்து விட்ட ஒரு விபத்து. இட் இஸ் அன் ஆக்சிடென்ட், அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட். எனவே இதை அரசியலாக்க வேண்டாம் என்று அறிக்கை விட்ட ஒரு தலைவனுக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக என்ன, கொலை குற்றத்துக்கு காரணமான நீங்கள் இன்றைக்கு ஆட்சியை தான் வந்து விட்டதற்கான காரணமாக ஒரு உத்தமனாக இருந்த ஒரு தலைவரையும் அவர் தலைமையில் இருந்த காவல்துறையும் வந்து நீங்கள் கொலை குற்றம் சாட்ட முற்பட்டுவீர்களானால் நீதிமன்றங்கள் ஒன்று கண்ணை மூடிக்கிட்டு இருக்கல. நீதி தேவதை கண்ணை கட்டியிருக்குமே தவிர நீதி அரசர்கள் கண்ணும் காதும் இந்த ரைஸ் அண்ட் இயர்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஓப்பன். இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்கு இல்லையா? ஆமாம்.
அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னவா இருக்கும், என்ன வாதங்களை முன்னே? சார் கட்டாயம் சார் வந்து சிபிஐ என்கொயரியில் இருக்கிறப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த மக்களும் வந்து இதுவரையிலும் போய் பார்த்தாராங்க? இதுவரைக்கும் போகலைங்க. கரூர் விசிட் பண்ணல சார். ஜூன் 10ஆம் தேதி போறதா செய்திகள் வருகிறது. நான் கேட்குறேன், நீ உடனே பதறி அடிச்சு ஒன்று அங்கேயே தங்கி இருக்கேன்னா இல்லாட்டி கொஞ்ச நாள் வரவழைச்சு பார்த்தாரு. இந்த வரவழைச்சு பாதிக்கப்பட்டவர்களே. ஆமாம், இது உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் சார். இளவு விசாரிக்கிறது போய் சாதாரண கிராமத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் நம்மளாம் ஊருக்கு போனோம்னா போன அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பல்ல விலைக்கிட்டு நம்ம அந்த அங்கே போயிட்டு வந்துடுறேன் இப்படி இருந்துட்டு முதல்ல அங்கே போய் நம்மளுடைய அன்பு இதெல்லாம் விசாரிச்சு அன்பு பரிமாறிட்டு வருவோம் சொல்ல. ஆனால் போகிறது வினோதமாக உலகத்திலேயே. ஏன்னா அது சாதாரண இது இல்லை சார். உயிரை பறி கொடுத்து நிராயுதமான குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஓடி போய் கண்ணீரில் ரொம்ப ஆறுதல் சொல்வதை விட்டு போட்டு அவர்களை பஸ்ஸில் ஏற வச்சு இங்கே காக்கு இருக்க வச்சு சரி போயிட்டு வாங்க தட்டி கொடுத்துட்டு இன்றைக்கி ஆட்சி வந்துடுச்சான். இப்போ போய் விசாரணை சிபிஐ விசாரணை இருக்குது. ஆனால் அந்த விட்னஸ் அவங்க தான், பாதிக்கப்பட்ட குடும்பம் தான். விட்னஸை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் வந்து அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னது இது விசாரணைக்கு குந்த விளைவிக்கக்கூடிய செயல். நம்பர் 1. விஜயே இதில் குற்றவாளி ஆகிறார். அவர்களை வந்து புரல் சாட்சியாக மாற்றுவதற்கான முயற்சி தான் இந்த வேலையை கொடுப்பேன்னு சொல்கிறது. சொல்லுவாங்க என்ன இவர் நடிகராக இருந்த காலத்தில் போய் நடந்த சம்பவம், கட்சி தலைவரை போய் நடந்த சம்பவம். ஆனால் இன்றைக்கு ஆட்சி வந்த பிறகு இல்லை அவரு இல்லை இங்கே இருக்கிற காசை போய் அங்கே எடுத்து கொடுப்பாங்க. தேர்தலில் கூட ஒரு வாக்குறுதியை கூட சொல்லலையே அவர். சொல்லலைங்க. நாங்கள் வெற்றி பெற்றால் 41 பேருக்கு அரசு வேலை. வேலிட் பாயிண்ட்னா நீங்கள் அதை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அதை சொல்லியிருந்தா இவர் இதே பெரிய அந்த கொலை மரண பிரச்சனையை தூண்டி விட்டதாக ஆகிவிடும்னா அன்னைக்கு தேவர் வெரி காசியசனம் சார். ரொம்ப தெளிவாக தான் மறந்ததை ஞாபகப்படுத்த மாதிரி நம்ம வந்து இட் வில் அஃபெக்ட் அவர் வின்னிங் சான்சஸ்ங்கிறது. அதை வந்து அப்படியே கிடப்பில் போட்டுட்டு இன்றைக்கி ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன அரசாங்க பணத்தை எடுத்து இன்றைக்கி எத்தனை இளைஞர்கள் அவங்க பாதிக்கப்பட்டவருக்கு செய்யட்டும் சார். ஆனால் அன்றைக்கே நீ செஞ்சுருக்கணும். நீ என்றைக்கு கட்சி தலைவனாக நடிகனாக போய் ஏற்பட்ட அந்த சம்பவத்திற்கு அதே நிலையில் யுவர் பொசிஷன் அஸ் அன் ஆக்டர் அண்ட் அ பார்ட்டி லீடர், பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர், ஆல் தீஸ் அசிஸ்டன்ஸ் மஸ்ட் ஹேவ் பீன் ஆஃபர்டு. ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு அதுவும் வழக்கு வந்து உச்ச நீதிமன்ற சிபிஐ விசாரணையில் இருக்கிற பொழுது எந்த வகை நியாயம்? அதனால தான் அவருக்கு வந்து ஹி டஸ் நாட் நோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அதுக்கு தான் நல்ல ஆலோசனை கேட்கணும், செய்யணும். அது மட்டும் இல்லை, ஆதவ அர்ஜுனா வந்து இப்படி வந்து இப்போ கொலைப்பள்ளி மற்றவர்கள் மேல் அவர் எஃப்ஐஆர் அவர் நேம் இருக்குது சார். ஆதவ அர்ஜுனாவோட பேர் இஸ் அன் அக்யூஸ்ட். He has been named in the FIR. அவர் போய் எப்படி வந்து உங்களுக்கு காவல்துறையும் அன்றைய முதலமைச்சர் தான் காரணம்னு ஒரு சொல்கிறது என்ன அதாவது திருடிட்டு ஓடுறவன் கூட்டம் பார்த்தோன்னா அவனும் சொல்லுவானா திருடே போய் கூட்டத்தில் மிங்கில் ஆகிக்குவானா. அந்த கதையாக இருக்குது ஆதரவு வச்சுருக்கேன். எனக்கு என்ன வேதனை, இந்த லாட்ரி கும்பலில் திராவிட இயக்க சித்தாந்த அரசியல் பண்ண இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் சம்பந்தம் இல்லாத ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு லாட்டரி கும்பலெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் வந்துட்டு அவங்கள மையமாக வச்சு நம்ம நேரத்தை டிவோட் பண்ணுறோமேங்கிறதே உண்மையிலே இதுதான் துணை முதல்வர் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் சொன்ன ஒரு பேராபத்து தமிழ்நாட்டை சூழ்ந்து விட்டது, ஒரு பேரிடர் ஏற்பட்டு விட்டதுங்கிறது. இந்த ஆதவ அர்ஜுனாவை பற்றியெல்லாம் முன்னேறம் பேசுகிறேன் பார்த்தீங்களா. இன்னொரு செய்தி சார், நேற்று கூட நம்முடைய அண்ணன் அமைச்சர் RS பாரதி சொன்னார், திரு ஆதவ அர்ஜுனா அவர் மேலேயும் அவருடைய துணைவியார் பேர்லேயும் கேரளாவில் கள்ளலாற்றி விட்டதாக 928 கோடிக்கு கள்ளலாற்றி விட்டு அதன் மூலம் சம்பாதித்ததாக இடி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, கேரள நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து இங்கே நம்மளுக்கு நீதி போதனை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு ஒரு இறுதி கேள்வி, குறிப்பாக இன்றைக்கு ஒரு செய்தி வந்து திமுக தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது தொடங்கி வைத்த நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், அந்த இதில் வந்து அவருடைய சரி இது ஆணவத்தின் உச்ச கல்வெட்டுல அவர் பெயர் இருக்குது, அதை வந்து அகற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்து உண்மையிலே இதை பார்த்தோன்னே விநாசகாலை விபரீத புத்தின்னு நம்ம தமிழ்நாட்டில் இந்த பழமொழி ரொம்ப ஃபேமஸ்ஸு, குறிப்பாக கிராமங்களில். அதனால் இந்த முதலமைச்சர் தொடர்ந்து ஆள்வதற்கோ இல்லை இடையில் தொலைத்து விட்டு போவதற்கோ தெரியவில்லை. இவ்வளவு ஆணவத்தோட ஆணவமும் அகங்காரமும் ஒன்றே சேர்ந்து ஆடி திரிகிறாருன்னு உள்ளபடியே வேதனையாக இருக்குங்க உங்களுக்கு. அந்த என்னையும் கடல் நீரை குடிநீருக்காக திட்டத்தின் முதல் பகுதி த ஃபர்ஸ்ட் பேஸ் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட் அண்ட் இட் ஹஸ் பின் பிராட் இன் டு யூஸ். இது நிறைவு செய்து இன்றைக்கு அதை தலைவரை துவக்கி வைத்து இந்த பயன்பாட்டை கொண்டு விட்டது. இரண்டாவது அகற்றது, இரண்டாவது செகண்ட் பேஸுக்கு தான்
குடிநீராக்கும் திட்டத்தை வந்து அது 99% ஓவர் சார். திட்டமே முடிவு வரப்போகுது. முடிவு வரப்போ நம்முடைய ஆட்சி தொடர்ந்து இருக்குமே. ஆனால் இந்நேரம் தலைவர் அதை வந்து முடிச்சு இது திறப்புலா செஞ்சிருப்பார். எப்படி இங்கே அன்னாரிவாளையத்து தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரைன்னு செல்லக்கூடிய அந்த மேம்பாலம் எவ்வளவு துரிதமா நடந்துச்சு, இன்னைக்கு அப்படியே போட்டாங்க பார்த்தீங்களா சார் உங்களுக்கு. இதுதான் அரசியல் பழிவாங்கல். இதுதான் வந்து ஒரு ஒரு ஆட்சி. இது பாதிக்கப்படுறது மக்கள் தானேங்க. சரி, அரசாங்கங்கிறது இது ஒரு தொடர் சங்கிலி சார். அரசாங்கத்தின் இயக்கம் என்பது இட் இஸ் ஏ கண்டினியூயிங் ஃபினாமினாங்க. ஆனால் இதை எப்படி போட்டாரோ அதே போல் அந்த திட்டத்தை, இவர் முடிய போகிற திட்டத்தை அங்கே போய் பார்வையிடப்போ அழகாக போய் பார்வையிடுங்க. காலகாலத்தில் வேலையை துரிதப்படுத்தி திறப்புலா பண்ணுங்க, மகிழ்ச்சி. எங்களுடைய திட்டத்தின் தொடர்ச்சி தானே. ஆனால் அங்கே வைக்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட கல்வெட்டை தளபதியார் அவருடைய பேர் இருக்குங்கிறக்காண்டி அதை அப்புறப்படுத்த சொல்கிறார் என்றால் இவர் தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு அறிகுறி துவங்கிவிட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். உங்களுடைய வருகைக்கும் கருத்துகளுக்கும் நன்றி. நன்றி அண்ணன்.